எப்போவுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஜனவரி மந்த் டிசம்பர் டு ஜனவரி ஒரு பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டியூரேஷன்ஸில் கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன். நீட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு மே இல்லை ஜூனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் நடக்கும். மே எண்டில் அல்லது ஜூன் ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் நெக்ஸ்ட் ஒரு 1 மந்தில் ரிசல்ட் விட்டுருவாங்க. இதில் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அண்டு அலைட் ஹெல்த் சயின்ஸு இந்த மாதிரியான கோர்ஸஸும் நமக்கு எதன் கீழே தான் வருது அப்படின்னா இந்த நீட்டு கீழே தான் வருது. இந்த நீட் எக்ஸாம் 720க்கு இப்போது ஒரு கொஷினுக்கு 4 மார்க்ஸ்னு பார்த்தோம். சப்போஸ் ஒரு கொஷின் தப்பாகிடுச்சு அப்படின்னா என்னென்னா இதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. நெகட்டிவ் மார்க்ஸ் என்னது -1 மார்க். இப்போது நம்ம 720 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம். 180 கொஷின். இதில் வந்துட்டு ஒரு 100 கொஷின் நம்மளுக்கு கரெக்ட். அப்போ அப்படின்னா நமக்கு 400 மார்க் கன்ஃபார்ம். சரிங்களா? 100 ஃபர்ஸ்ட், அதாவது 101வது கொஷின் நம்ம தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கான 4 மார்க்கும் போயிடும். ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா? எடுத்துருக்க அந்த 100 அதாவது 400 மார்க்கில் இருந்தும் 1 மார்க் போயிடும். இப்போ 399 அப்படின்ட்டு மாறிடும். சரிங்களா? செகண்ட் கொஷின் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு 4 மார்க்கும் போயிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம 399 அதில் ஒரு மார்க் 398 குறைஞ்சிரும். நம்ம எந்த கொஷினுமே அட்டன் பண்ணலை அப்படின்னா அட்டன் பண்ணாத கொஷினுக்கு என்ன ஆகாது அப்படின்னா அட்டன் பண்ணாத கொஷினுக்கு அந்த கொஷினுக்கான 4 மார்க் நமக்கு கிடைக்காது. சரிங்களா? அந்த -1ன்றது இருக்காது அட்டன் பண்ணாத கொஷின்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் மோட் அப்படின்போது நமக்கு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது அங்கீகரித்த மொழிகள் 22 மொழிகள் இருக்கு இல்லைங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு 5 மொழிகள் வந்து ஆட் பண்ணதை பற்றி ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. 22 மொழிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் இருக்குது. தமிழ் அண்டு ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. தென்னிந்திய மொழிகள் பற்றி ப்ராப்ளம் இல்லை. இந்த 4 மொழிகளும் கட்டாயம் இருக்குது. அது 22 மொழிகள் ஏதோ ஒரு மொழியை சூஸ் பண்ணி உங்களால் தேர்வு எழுதிக்க முடியும். இது மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய என்சிஆர்டி போர்டில் கொடுக்கக்கூடிய +1 +2ல் இருக்கக்கூடிய பாட்னி அண்ட் ஜுவாலஜி, அதாவது பயாலஜி புத்தகம் இருக்கு இல்லைங்களா? இந்த பயாலஜி புக்கில் இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் லைன் பை லைனாக படித்தோம் அப்படின்னா ஸோ பயாலஜிலேருந்து நமக்கு 90 கொஸ்டின் ஸ்கோர் பண்ண முடியும். சேம் என்சிஆர்டி புக்குடைய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் பார்த்தோம்னா இதில் ஒரு 45 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இங்கே கெமிஸ்ட்ரியில் ஒரு 45 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். எம்பிபிஎஸ்லேயோ பிடிஎஸ், பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் ஆர் பிஎஸ்விசி ஆர் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் இந்த மாதிரியான ஏதோ ஒரு மருத்துவ படிப்புகளை கட்டாயம் நம்மளால் படிக்க முடியும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம படிக்கணும். தேங்க்யூ.